இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு லைட் எரிஞ்சிட்ருக்கு, சடனாக ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு ஏகப்பட்ட ரீசன் இருக்குது. அதில் ஒரு ரீசன் வந்து கோர் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது? ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு மல்டிமீட்டர் எடுத்துங்க, டைரெக்டாக லைட்டோட டெர்மினலில் வோல்டேஜ் செக் பண்ணுங்கள். வோல்டேஜ் வரலையா, ஓகே, டேரெக்டாக எங்கே போகிறீங்க? அந்த லைட்டோட இன்கமிங் பிரேக்கர் இருக்குல்ல, அதோட அவுட் கோயிங்கில் செக் பண்ணுங்கள். ஃபேஸ் நியூட்ரல் செக் பண்ணுங்கள். வோல்டேஜ் வருதுங்களா? வோல்டேஜ் வந்துச்சுன்னா அந்த பிரேக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து லைட்டோட ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வந்து கண்டுபிடி செக் பண்ணுங்கள். எது ஓப்பனாக இருக்கோ அதை வந்து ரெக்டிஃபை, எது ஓப்பன் ஆகிருக்குன்னா நீங்கள் அந்த மல்டிமீட்டர் வச்சு கன்டினியூட்டி செக் பண்ணிங்கன்னா ஃபேஸ் அண்ட் நியூட்ரலில் எது ஓப்பன் ஆகிருக்குன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு அந்த நியூட்ரல் ஓப்பன் ஆகிருந்தால் அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா லைட் எரிஞ்சிடும். ஃபேஸ் ஓப்பன் ஆகிருந்தால் அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் பிரேக்கரை கனெக்ட் பண்ணிவிட்டு பிரேக்கர் ஆன் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும். இப்படி தான் கோர் ஓப்பன் ஆகி லைட் எரியலைன்னா மல்டிமீட்டரை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எந்த ஒயர் ஓப்பன் ஆகிருக்கோ அதை நீங்கள் சரி பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும். லைட் அதுக்கு பிறகு நீங்கள் பிரேக்கர் ஆன் பண்ணிங்கன்னா லைட்டு எரியும். ஓகேங்களா?